இங்க 10 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க புருஷன் வீட்ல ரொம்பவே கொடுமை நடக்குது. இதனாலேயே கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட வந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி குடுங்கன்னு கேட்கிறா. ஜட்ஜும் வந்து அந்த கணவன கூட்டு வந்து கேட்கறாங்க. ஏன் இந்த மாரி கொடுமைப்படுத்துறேன்னு கேட்டா, அவன் என்னோட பொண்டாட்டி நான் என்ன வேணா பண்ணுவேன். அத கேட்க நீங்க யாருன்னு சொல்லி திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க பணத்துக்காக தான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தீங்களான்னு சொல்லி. இல்ல என்னோட பெரிய பொண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்தது. அந்த மாரி என் சின்ன பையனுக்கு ஆயிறக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுலயே நான் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன்னு சொல்றாரு. இவர் வேலைக்கு போன சமயத்துல ஒரு பெரிய பொண்ணும், சின்ன பொண்ணும் வீட்ல தனியா இருந்திருப்பாங்க. குட்டி பொண்ணு வெளிய விளையாடிட்டு இருக்கும்போது, ஒரு பணக்கார பையன் வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க பெரிய பொண்ண வந்து பலவந்தமா கற்பழிச்சு இருந்திருப்பான். இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். இவன் கன் எடுத்துட்டு போய் அந்த பணக்கார பையன சுடலான்னு போகும்போது, ஊர்க்காரங்கலாம் தடுத்து, அந்த ஆளுக்கே வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது இல்லாம இந்த கற்பழிப்புக்கு காரணமே அவங்க அப்பா தான். அவர் மட்டும் பொண்ண ஒழுங்கா வளர்த்திருந்தாருன்னா, இந்த மாரி ஆயிருந்திருக்குமான்னு சொல்லி ஊர்க்காரங்கலாம் குறை சொல்ல உடனே, இதுக்கப்புறம் வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு குடும்பத்தையே கூட்டுக்கிட்டு வேற ஊருக்கு வந்திருப்பாரு. வந்த இடத்துல இவனுக்கு பண கஷ்டமா இருந்திருக்கும். ஃபேமிலியும் நெறைய பேர் இருக்கிறதுனால, சாப்பாடு போட முடியாதனால தான் சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணி வரதட்சணை காசு வச்சு வாழ்ந்திருப்பாரு. இத கேட்டுட்டு இருந்த அந்த 10 வயசு பொண்ணோட வக்கீல் சொல்றாங்க, அந்த பெரிய பொண்ண வந்து அவன் பலவந்தமா கற்பழிச்சான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கற்பழிக்க வச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த குடும்பத்துல வாழக்கூடாதுன்னு பேசி டைவர்ஸும் வாங்கி குடுக்குறாங்க. இது ஒரு உண்மை கதை. நிஜமாவே 10 வயசு பொண்ணுக்கு இந்த மாரி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு டைவர்ஸும் வாங்கியிருந்திருக்கா.